வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். நம்மளோட வாழ்க்கை நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை வந்துட்டு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போகிறதுக்கு, அடுத்து எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியங்க. இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே விசேஷமான நாள் இருக்குது. அந்த நாளில் பாருங்கள், நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்துட்டு முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தோட முழு அருளும் இருக்கும். இது வந்துட்டு ஐதீகப்படியும் சரி, நம்மளோட முன்னோர்கள் வகையாக வகுத்து வச்சபடியும் சரி, இந்த நாளில் வந்துட்டு ஃபுல்லாக நம்மளோட குலதெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த குலதெய்வம் கும்பிட போகிறாங்க இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த அப்படி நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி வந்துட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணணும், அடுத்து எந்த நாளில் பண்ணணும், இதோட சீக்ரெட் முறைகள் இது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தென்னிந்தியாவில் நம்ம தமிழர்கள் நிறைஞ்ச இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் வழிபாடு பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும் சரி, ஒரு சில சமயங்களில் வெளிநாடுகளில் இருந்தால் கூட கிளம்பி வந்துடுவாங்க. அந்த நாளில் போயிட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எங்களால் வர முடியலைங்க, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், அந்த நாளில் வந்துட்டு எங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலுமே இதுக்கும் ஒரு வழிவகை இருக்குங்க. இந்த குலதெய்வ வழிபாடு முறைப்படி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது, அன்றைக்கி இப்போ நம்மளால் போக முடியலைன்னா எப்படி வழிபாடு பண்ணுறது, அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளோட குலதெய்வங்கள் தாங்க நம்மளோட முன்னோர்களில் ரொம்ப நம்ம தெய்வாம்சம் நிறைஞ்சவங்களாக இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட குலதெய்வமாக இருந்திருக்காங்க, குலதெய்வமாக மாறி இருக்காங்க. அந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. இதே பாருங்களேன், நம்ம அம்மாவே இருக்காங்க, நம்ம அவங்க மனசு நோகும்படி பண்ணுறோம், ரொம்ப மன வேதனைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே மனசு நொந்து நம்மளுக்கு நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு சில வீடுகளெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு அம்மாவை போட்டு அடிக்கிறது, மனைவி பேச்சை கேட்டுட்டு அம்மாவை துரத்தி விடுறது, சாப்பாடு போடுறதுல இப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் கொடுமைப்படுத்துகிறாங்க. நல்லா வச்சுக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறவங்க இருக்காங்க, அம்மாவை வந்துட்டு நல்லபடியாக பாதுகாக்கிறவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பையன் எப்போ பார்த்தாலும் போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு காசு கேட்டு அடிக்கிறது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகிறது. ஒரு தடவை தாலி செயினே அத்துட்டு போயிட்டான் அந்த பையன். தாலி கயிறு தான் போட்டிருந்தாங்க, அந்த கயிறில் வந்துட்டு சின்னதாக ஒரு தாலி போட்டிருந்தாங்க, அதை கூட அத்துட்டு போயிட்டான். அப்போ தான் அந்த அம்மா என்ன சாபம் விட்டாங்க தெரியுமா, நீலாம் நல்லா இருப்பியாடா, நாசமாக போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டாங்க. இந்த அளவுக்கு பெற்ற தாய் வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு நல்லா இருக்கணும்னு தான் கடைசி வரைக்குமே நினைப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையும். ஆனால் அவங்களே மனவேதனைப்பட வச்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்துக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பெற்ற தாயோட சாபமும் கிடைக்கும். அதே மாதிரி பெற்ற தாயோட சாபத்துக்கு அவங்க பரிகாரமே கிடையாதுங்க. அதை சரி பண்ணவே முடியாது. அவங்க மனசறிஞ்சு நடந்துக்கணும். அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வங்கள் வந்துட்டு நம்மளை எப்படா நம்ம பிள்ளைங்க வருவாங்க, நம்மளோட எல்லையில் எப்போ மிதிப்பாங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊர் எல்லையில் மிதித்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்களாம். நம்ம பிள்ளைங்க வந்துட்டாங்க, நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட குலதெய்வமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருக்கு சாபம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு கோபமாயிடக்கூடிய சம்பவங்களும் நடக்கும். என்னன்னா, ஒரு சிலர் பாருங்களேன், ரொம்ப அநியாய ஆக்கிரமம் பண்ணிட்டு திரிவாங்க, பெற்ற தாயை மதிக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த தாயை சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த தாயை மதிக்காதவர்களுக்கு குலதெய்வம் கோவிலில் வந்துட்டு தெய்வம் மனசளவில் கூட இடம் கொடுக்கறது இல்லைங்க. அதே சமயத்தில் இந்த குலதெய்வ சாமியாடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்துட்டு ஒரு சிலர் பாருங்களேன், போட்டி பொறாமையில் அவங்கள பேசுறது, அவங்கள திட்டுறது, சாபம் விடுறது, அவங்கள வேண்டா வெறுப்பாக பேசுறது, அடுத்தவங்ககிட்ட போயிட்டு அவங்கள பழிச்சொல் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சாலும் கடவுளுக்கு குலதெய்வத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி நடந்துக்காமல் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் பெற்ற தாயை மதிக்கிறதுக்கு பாருங்க. இதுக்கு அவங்க உயிரோட இருக்கும்போதே நீங்கள் என்ன கொடுமை பண்ணியிருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி, அம்மா என்னை மன்னிச்சுக்கோ, இனிமேல் இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட அவங்க கையால் விபூதி வாங்கி வச்சு விட சொல்லி பூசிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சாபம் உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களையும் சரி, உங்களோட பல தலைமுறைகளுக்கு அது பரிகாரமே இருக்காது. அவங்க சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அதை மன்னிக்கக்கூடிய தன்மை தெய்வத்துக்கே கிடையாதான். குலதெய்வத்துக்கும் சரி, மற்ற எந்த தெய்வத்துக்குமே தாயை அவமானப்படுத்திய பாவத்தை போக்குற சக்தி தெய்வமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால பாருங்க, பெற்ற தாயை வந்துட்டு நீங்க மதிக்க கத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு 4 அன்பான 4 வார்த்தை தினம் பேசினாலே போதும். பெருசாலாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. அன்பான வார்த்தையிலே அவங்க வந்து மகிழ்ந்து போயிருவாங்க. மரியாதை குடுங்க. அடுத்தவங்களுக்கு இடம் குடுக்காதீங்க. எப்பவுமே வந்து அவமானப்படுத்தாதீங்க. முக்கியமா அடுத்தவங்க முன்னாடி. இந்த மாரிலாம் செஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே லாரி கட்டிட்டு சொந்தம், பந்தம், பங்காளிக இவங்கெல்லாம் சேர்ந்து போவாங்க. இது வந்துட்டு குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்குமாம். இது மாரி எல்லாரோடையும் சேர்ந்து, பங்காளிகளோட சேர்ந்து, சொந்த பந்தங்களோட சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய மக்களை வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுமா குலதெய்வம். அவ்வளோ மனசு மகிழ்ந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா. அந்த அளவுக்கு வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. அத்தனை கோயில்களுக்கு போயும் தீராத கஷ்டங்கள் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது உங்கள் கஷ்டங்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிருங்க. அதாவது குலதெய்வ வழிபாடும் சரி, முன்னோர் வழிபாடும் சரி, நம்ம திதி தர்ப்பணம் திவசம் இதெல்லாம் குடுக்குறோம் இல்லையா? அப்படி செய்யாதவங்கள பாருங்க, குலதெய்வ வழிபாடு முறைப்படி செய்யணும். செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த எந்த தெய்வமுமே சிவபுராணத்திலயும் சரி, விஷ்ணு புராணத்திலயும் சரி இருக்குங்க. என்னோட எல்லைக்கே நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் உனக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் தரமாட்டேன். நீ எந்த ஒரு அருளும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி. அதனால பாருங்க, இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களையும், முன்னோர் வழிபாடு பண்ணாதவங்களையும் எந்த தெய்வமுமே ஏத்துக்கிறது கிடையாது. அதே மாரி தாயை அவமதிக்கிறவங்களையும் வந்து எந்த தெய்வமுமே ஏற்றுக்கொள்வது கிடையாதுங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க இல்லையா? அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் பூக்கள், மாலைகள், விளக்கு போடுங்க. கட்டாயமா வந்து நெய் விளக்கு போடுங்க. அப்படி உங்களுக்கு வசதி இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ உங்க வசதிக்கு தகுந்த மாரி, உங்க தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா? நீங்க இப்ப என்ன மாதிரியான நிலைமையில இருக்கீங்க? கஷ்டப்படுறீங்களா? நல்லா வசதியா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க தெய்வத்துக்கே தெரியும் இல்லையா? நம்ம சொல்லிலாம் தெரிய வேண்டியதில்ல. அதாவது தெய்வம் தான் நம்மளுக்கு எல்லாமே குடுக்குது. அப்படி குடுக்கும்போது வந்து ஒரு சிலர் பாருங்க தெய்வத்துக்கு நல்லா வாரி வாரி வழங்குவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப கஞ்சத்தனப்படுவாங்க. அது மாரிலாம் இருக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ, அது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து செய்யுங்க. அது சிவராத்திரி அன்னைக்கு போறது வருஷத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ரொம்பவே உகந்த நாள். இந்த நாள்ல வந்து நீங்க போய் வழிபாடு பண்ணீங்க வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இந்த சிவராத்திரிக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அடுத்த சிவராத்திரிக்குள்ள பாருங்க, உங்க வாழ்க்கை தரம் வந்துட்டு நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அ இந்த கஷ்டங்கள் பாருங்க எல்லாருக்குமே வரும். எப்படிப்பட்ட அரண்மனையில் பிறந்த ராஜாவுக்கு கூட வருங்க. அப்படின்னும்போது ஏன்னா கிரகப்பெயர்ச்சிகள் அந்த மாதிரி. ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சமயங்கள்ல கூட நம்ம குலதெய்வ வழிபாடும், முன்னோர் வழிபாடும் முறைப்படி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கிரகப்பெயர்ச்சிகளால் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து நடக்காதுங்க. நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். தெய்வம் வந்துட்டு அந்த கெட்டது நடக்கும்போது நம்ம அந்த அந்த இடத்துல இருந்து நம்மள வந்து விலக்கி வச்சுரும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்க இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு தலையில எழுதியிருந்தா கூட, நம்ம வந்துட்டு இந்த வழிபாடு எல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே, இந்த குலதெய்வம் வந்துட்டு நம்மள அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக விடாம, நம்மள வந்துட்டு தடுத்து நிறுத்தி வைக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுல வந்துட்டு விசேஷம் இருக்குங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் மன வேதனை இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் இந்த நாளில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு வருஷத்தில் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் எது அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு சிவராத்திரி தாங்க. இந்த சிவராத்திரி வழிபாடை மறக்காதீங்க. சரி, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களால் வர முடியாத சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாருக்குமே பாருங்கள் குலதெய்வம் கோயில் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் உள்ளூருக்குள்ளேயே இருக்கும். அவங்களாம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. சரி, அப்போ தூரத்தில் இருக்கவங்களாம் பாவம் செஞ்சவங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உள்ளூரில் இருந்துச்சுன்னா நம்ம தினமுமே கூட போய் குலதெய்வம் கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட்டு வந்துடலாம் இல்லையா? அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்துடலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வேலை விஷயமா எல்லாரும் பாருங்கள் வெளிநாடு, வேறு மாநிலங்கள் இந்த மாதிரி போயிடுறோம். அதனால் பாருங்கள், இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் கூட எப்போவுமே இருக்கும். காலையில் எந்திரிங்க, எந்திரிச்சிட்டு சிவராத்திரி அன்னைக்கு சொல்கிறேன் நான். இந்த வருஷத்தில் ஒரு நாள் வழிபாடு, முக்கியமான வழிபாடு இருக்கு இல்லையா? அன்னைக்கு எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, பூஜை அலமாரியோ பூஜைமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு நல்லா குளிச்சு தலையோடு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் வந்து பிடிச்ச ஒரு சில விஷயங்கள்னு இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, உங்களோட ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஒரு வேட்டி துண்டு வாங்கி வச்சுக்கோங்க. பெண் தெய்வங்கள் இருந்துச்சுன்னா சேலை கூட வாங்கி வச்சுக்கோங்க. காட்டனில் வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. இந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க குடும்ப தலைவியும் குடும்ப தலைவனும் தான் இதை வந்து கட்டணும். அப்படி இல்லை நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு கட்டிக்கிறது. நான் அந்த விளக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு
கஜலட்சுமி விளக்கு, ஒண்ணு வந்து நம்ம அகல் விளக்குல இருக்கதாங்க குலதெய்வ விளக்கு. அன்னைக்கு மட்டுமாவது உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா என்னதான் கஷ்டமா இருந்தா முடிஞ்சாலும் நெய் விளக்கு ஏத்திக்கோங்க. நெய் விளக்கு ஏத்த முடியல அப்படின்னு சொன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏத்திக்கோங்க. இந்த இன்னொன்னு வச்சிருக்க வந்து குபேர விளக்குங்க. 3 விளக்கு வச்சிருக்கேன் இல்லையா? ஒரு நாளைக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் 3 விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாரி ஏத்திக்கிறது. அதுமாரி மனசுருகி வேண்டிக்கங்க. தெய்வமே என்னால வர முடியல. உன்னோட எல்லைக்கு வர முடியல. என்னைய வந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்கோ. என்னோட வழிபாட்ட ஏத்துக்கோ. நீ வந்துட்டு என்னால முடியிறப்ப கட்டாயமா வர்றேன். தூரத்துல இருக்கேன். இந்த சிச்சுவேஷன் உனக்கு தெரியும் இல்லையா? அதனால வந்து நான் வழிபாடு பண்றத ஏத்துக்கங்க தெய்வமே! அப்படின்னு சொல்லிட்டு மனசுருகி வேண்டிக்கங்க. ஏதாச்சும் நெய்வேத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பொங்கல் வச்சுக்கோங்க. பொங்கல் செஞ்சு வச்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பொங்கல் வைக்கலாம். அடுத்து சாமிகளுக்கு மாலை வாங்கிட்டு போலாம். பூக்கள் வாங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு ஒரு தனிப்பட்ட முறையில வந்து புடிச்சது அப்படின்னு மாரிலாம் இருக்கும். உங்களோட முன்னோர்கள் வழி வழியா செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்க குலதெய்வ சாமி அடிகள், அங்க கோயில்ல சாமி கும்பிடுறவங்க எல்லாரும் அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சுக்கோங்க. ஆனா மாலை வாங்கிட்டு போறது, பூ வாங்கிட்டு போறது, பொங்கல் வைக்கிறது, இது எல்லாமே பொதுவான ஒரு வழிபாடு. எல்லாருமே செய்யலாம். இது வந்துட்டு இந்தந்த தெய்வத்துக்குன்னு தனித்தனியாலாம் கிடையாது. எல்லாருக்குமே செஞ்சுக்கோங்க. கட்டாயம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க அப்படி சொன்னா சந்தனம் வாங்கிட்டு போங்க. சந்தனம், குங்குமம், விபூதி இது 3 கட்டாயமா வாங்கிட்டு போங்க. அங்க வந்து பெண் தெய்வங்கள் இருக்காங்கன்னா குங்குமமும் வாங்கிட்டு போங்க. குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சந்தனம், விபூதிங்க. அதனால பாருங்க, நீங்க எவ்வளவு அதிகப்படியா வாங்கிட்டு போறதா இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போய் எங்க குலதெய்வம் கோயில்ல குடுத்துருங்க. வர்றவங்களுக்கெல்லாம் குடுக்குறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம தலைமை தெய்வங்கள், ஒரு சில தெய்வங்களுக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் வாங்காம போகாதீங்க. சந்தனம் வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி மனசுரிய நீங்க அன்னைக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு உங்களால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாலும் பரவால்ல. நீங்க வந்து கோவில்ல போய் இருந்துட்டு, அ வழிபாடு பண்றத வீட்லயே கூட பண்ணலாம். பாருங்க, அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள வந்து தவற விட்டுறாதீங்க. ஏன்னா, அந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த அபூர்வமான நாள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில வந்து குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு உகந்த நாளுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ சோ மச். டேக் கேர். பாய்.